அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வருது. ரொம்ப அற்புதமான நாளுங்க, தவற விட்டுறாதீங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு பலனடையட்டும் அப்படின்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சிவவிரதங்களில் உயரியதாக சொல்லப்படுறது நம்மளுக்கு நல்லா தெரியும், பிரதோஷ விரதம். அதுலேயும் குறிப்பாக இந்த சனி பிரதோஷத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த நாளில் இறைவனை வேண்டி விரதம் இருந்து வழிபடுபவருக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இது தேய்பிறையில் வருகின்ற சனி பிரதோஷம் ரொம்ப அற்புதமானது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது உடலில் பிணி பீடை நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னா அது நீங்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லப்படும். இன்னொன்று, சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ குறிப்பிட்டு சில ராசிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய உக்ரமான பார்வையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடும் பொழுது அந்த தாக்கங்களிலிருந்து படிப்படியாக நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனை சரணடைந்து விடுகின்றோம் அப்படிங்கும் போது அந்த தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதற்காகத்தான் அப்படிப்பட்ட நாளில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெற்றி நிறைய விபூதி அணிந்து கொண்டு உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாள் உண்ணாமல் இருக்க முடிந்தால் தண்ணீர் மட்டும் அறிந்து கொண்டு உபவாசமாக இருந்து மாலையிலே நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாடுகளிலே கலந்து கொள்வது ரொம்ப உசித்தமான விஷயம். இல்லை முடியலைன்னா பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. முடிந்தவர்கள் விரதமாக இருக்கலாம். ரொம்ப சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி பகல் பொழுதில் ஆலயங்களுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன உழவார பணிகளிலே கலந்து கொண்டு அந்த பணிகளிலே பங்கு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனும் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற 12 திருமுறைகளில் ஏதேனும் ஒரு பாடல்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றலை பெருக்கித் தரும். அதே போல் மாலை 4:30 மணிக்கு மேலே அந்த பிரதோஷ பூஜை ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக பொருட்களை இறைவனுக்கு வாங்கி தரலாம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் நம்மளால் என்ன முடியுதோ, பசும்பால் கிடைக்குதுன்னா பசும்பால், பசும் தயிர் கிடைக்கிறது என்றால் பசும் தயிர், திருமஞ்சன பொடி வாங்கி தரலாம், சந்தனம், தேன், இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ வாங்கி தரலாம். இல்லை என்னால் எதுவும் முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் வில்வ இலையாவது வாங்கி கொடுக்கலாம். அன்றைய தினத்திலே தாமரைப்பூ, வில்வம், ரொம்ப சொல்லப்போனால் தும்பை பூவை மாலையாக கோர்த்து தும்பை மாலை, இது எல்லாமே இறைவனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. அன்றைய தினத்தில் நந்தியம்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கொண்டு போய் வச்சு வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்களுடைய அந்த எதிர்மறை தாக்குதலிருந்து, நம்ம இதுவரையிலும் பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்துலேருந்து ஒரு விமோசனத்தை கொடுக்க வல்லார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சோமசூக்த பிரதட்சணம்னு ஒரு முறை இருக்குது. இந்த பிரதோஷ காலத்தில் ஆலயத்தை அந்த சோமசூக்த பிரதட்சணம் என்ற முறையிலே வலம் வருவது இறைவனுடைய பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பிரதோஷ நேரத்தில், பிரதோஷ காலத்தில் சிவாலயத்தில் அமர்ந்து சிவநாமம் ஜபியுங்கள், மனதார தியானம் செய்யுங்கள், மனதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை தியானம் செய்து கொண்டே இருங்கள். இறைவனை ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி நாம் செய்கின்ற அந்த ஜபம் அப்படிங்கிறது, அந்த தியானம் அப்படிங்கிறது இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லும், நெருக்கமாக அழைத்து செல்லும். அதன் மூலமாக இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப அற்புதமான நாளுங்க, ரொம்ப அற்புதமான நாள். அன்றைய தினத்தில் அடியார் பெருமக்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம். எப்போ இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க. உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.